அத்தை என்னடா? அத்தை வர கத்தாத. இங்க வா. என்ன ஆச்சுடா? இங்க வா அண்ணா. வரேன்டா. என்ன ஆச்சுடா? ஏன்டா இப்ப கத்திக்கிட்டு இருக்க? யார்த்த அது? ஏதோ பெருசா ஸ்டார் ரோட்ல வேலை பார்த்தான்னு சொன்ன. சுடுதண்ணி கூட போட தெரியல. சுடுதண்ணிய கொதிக்க சூடா குடுக்கறாப்ல. சுடுதண்ணிய சூடாதானமா கொடுக்க முடியும்? பாத்தியா, ஒண்ணுமே தெரியல. முதல்ல எப்படி சுடுதண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி கொடு, அதுக்கப்புறம் இந்த ஆள் சமைக்கணும். சரி விடுறா. பா நீ போப்பா, போய் படு போ. காலையில தேங்க்யூ மேடம். ஆளும் தொப்பியும். அந்த ஆளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்த. இந்த வீட்டுல பல பேர் தூசுற அந்த ஆள் கையில தான் இருக்குது. சரி விடுறா, பாவம் அந்த ஆளே சமையல் தெரியாம ஏதோ அந்த காய்கறி இந்த காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவரை புடிச்சிட்டு தொல்லை பண்ணிட்டு நான் வேணா சுடுத்து நீ ஆத்தி தரவா? குடிக்கிறியா? ஏன் குழம்பு எங்களுக்கு வச்சது போக நிறைய மிச்சம் இருந்துச்சு, இப்ப பாதி குறையுது. என்ன சங்கதி? அது நான் தான் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டேன். ஏன் அதுக்கு என்ன இப்போ? நடிக்க தெரியுதா பாரு. வள்ளி, குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு வள்ளி. இது நீ நேராவே கொடுத்துருக்கலாமே. நீ கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் நான் சொல்லுவேன். சொன்னாலும் சொல்லுவேண்ணா. இப்பெல்லாம் நான் உனக்கு யாரு? உன் மருமகளுங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ற பேச்சு தானே நீ கேக்குற. என் பேச்சுக்கெல்லாம் இந்த வீட்டுல மதிப்பு இல்லாம போச்சு. யாரு வந்தாலும் உன் இடத்த என்ன செஞ்சாலும் நிரப்ப முடியாது. நீ பசங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தாயா இருந்தவ. இதோ மருமக ஆசைப்பட்டாளேன்னு ஒரு சமயக்காரனை வீட்டுல வேலைக்கு வச்சுக்கலான்னு சம்மதிச்சேன். அதுக்கு நீ இப்படி கோச்சுக்குவியா? கோவெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நீயே சொல்லு. அந்த சமையல்காரன் சமைக்கிறதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பிடிச்சுதான் அதெல்லாம் சாப்பிடுறியா? கேட்டா உன் ஆரோக்கியம் கெட்டு போயிடுமா, என் சமையல்ல இருந்து உன்னை காப்பாத்தி உன் மருமக உன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிறாளாமா. அப்படிதானே? என்ன வள்ளி, இப்போ நான் என் பசங்களுக்கு மட்டும் தகப்பன் இல்ல, ஒரு மாமனாரு. அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அனுசரிச்சு போகணும்ல. நீ சொல்றதையும் கேட்கணும், என் மருமக சொல்றதையும் கேட்கணும். அப்பதானே குடும்பம் நல்லா இருக்கும். கண்மணி சொன்னதுக்கு நான் மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னு வை. என் மருமக என்ன நினைக்கும்னு சொல்ல. மாமாக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு விஷயத்த சொன்னோம், அவரு கேட்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படும்ல. இந்த பொம்பளைங்களை புரிஞ்சுக்கவே முடியல. வேலை இருந்தா செய்ய முடியல, கை வலிக்குது கால் வலிக்குது, உதவி பண்ண ஆள் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டியது. சரி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு ஏதாவது பண்ணா அதுக்கும் அழுது புலம்ப வேண்டியது. ஏன்னா இந்த வீட்ல எனக்கு ரெஸ்ட் வேணும்னு எப்பவாவது வந்து யார்கிட்டயாவது சொல்லி அழுது புலம்பிருக்கேனா? ஏன் அண்ணனுக்கும் நான் வளர்த்த பிள்ளைங்களுக்கும் சமைச்சு போடுறது எனக்கு ஒரு பெரிய வேலையா? ஏன்னா இப்படி நான் என்னமோ உன்கிட்ட ரெஸ்ட் கேட்ட மாதிரி சொல்ற. சரி விடு. ஆனா ஒண்ணு வள்ளி, எத்தனை வருஷம் ஆனாலும் உன் கை பக்குவம் உன்னை விட்டு போகல. பின்னிட்ட வள்ளி. நல்லா சாப்பிட்டேன். ஆமா, பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிட்டியா? எதுக்கு பண்ண? ஓ ஓ அதுதான் டிபி கூட காட்ட மாட்டேங்குதா? இப்பதான் நீ அதையே கண்டுபிடிச்சிருக்க. பரவாயில்ல, பெரிய அறிவாளிதான். ஓய், எதுக்கு இப்ப நம்பர் பிளாக் பண்ண? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கான்னு ஒத்துக்கிட்டல, அப்புறம் எதுக்கு நம்பர் பிளாக் பண்ணிருக்க? கேர்ள் ஃப்ரெண்ட்னா நம்பரை பிளாக் பண்ணதான்ப்பா செய்வாங்க. நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? சாட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு பேச்ச மாத்திர, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் என் கேரக்டர்ல தான் பாருக்கேன், நீ தான் ரூல்ஸ மாத்திக்கிட்டே இருக்க. என்ன என் நம்பரை பிளாக் பண்றதுல ரூல்ஸ்லயே இல்லையே. எனக்கு புரியல. கேர்ள் ஃப்ரெண்ட்னா நம்பரை பிளாக் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா, முன்ன பின்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தெரியும். பாவம் 90s கிட்ஸ்ல. ஓய், என்ன பத்தி என்ன வேணா பேசு, என் ஜெனரேஷனை பத்தி தப்பா பேசாத. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் வாசல்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உன்னோட உருவ பொம்மையெல்லாம் எரிக்க வேண்டி வந்துடும். பாத்துக்க. நீங்க பாரு,
நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாரு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் உன் நம்பரை பிளாக் பண்ணுவாங்களான்னு கேளு. அவங்கலாம் இல்ல வாய்ப்பே இல்லடா, அவ என்ன பிளாக் பண்ண மாட்டா, அந்த மாதிரி நடந்ததே இல்லன்னு சொன்னாங்கன்னா ஓகே. எங்களுக்கு எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி, எவ்வளவு கோவம் வந்தாலும் சரி, என் கேர்ள் ஃப்ரெண்ட் என் நம்பரை பிளாக் பண்ண மாட்டான்னு சத்தியம் பண்ணி அவங்களை சொல்ல நானும் உன்னை அன்பிளாக் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்கணும்னு ரூல்ஸே தெரியாம ஒரு விளையாட்டு விளையாடுறான். இங்க பாரு, நீ என்னோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க. இதுகளும் சதி பண்ணுது. சூப்பர்ரா, உன் பவர் செம்மையா இருக்கு. அவமானப்படுறதே வேலையா போச்சு. எல்லாரும் சேர்ந்து சதி பண்றீங்களா? பாத்துக்கிறேன். ஆனா அப்படியே விட்டுருவேன் மட்டும் நினைக்காதடி. இத வச்சே நான் என்னோட அடுத்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான டைம் வந்துருச்சு. இன்னைக்கு எதுவானாலும் சரி. நில்லு. ஆ? எங்க போற? மாடிக்கு போறேன். போன் பண்ணி கூப்பிடுவேன், மறக்காம மேலே வந்துரு. போன் நம்பரை பிளாக்ல எல்லாம் போட்டுறாது, புரியுதா? இல்லைன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவேன். எதுக்கு? என்னோட அடுத்த ஆசையை நிறைவேற்ற. ரெடியர் ஸ்டூபிட் கரண்ட். சின்ன மாடிக்கு போனால இன்னும் ஆளை காணோம். இன்னும் ஃபோன் கூட பண்ணல. நம்மள வேற வான்னு சொல்லிட்டு போயிருக்கான். தூங்குனா அப்புறம் கதவை தட்டி வேற எழுப்புவான். அர்த்த ராத்திரியில அவனுக்கு இப்படி என்ன ஆசைன்னு தெரியலையே.